செலுத்துறப்ப உனக்கு கீழ்ப்படிதலைங்க கேக்குறான் ஆண்டவரே. I want to talk to the young people. வாலிபர்கள் பேசுங்க. You're sacrificing, but where is the obedience? நீ செலுத்துறீங்க, எங்க கீழ்ப்படிதல் இருக்கு? Before the 70th week starts, எழுபதாவது வாரம் before the tribulation starts, before the second coming of Jesus, there's a rapture. ஆண்டவரும் அருமையுள்ளவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I always get Lord. எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். Amen. From Micah, book of Micah, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5th chapter. 5வது அதிகாரம். Can we all stand as a mark of respect to the word of the Lord? இந்த வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கும் விதத்தில் தயவு செய்து எழுந்து நின்று படிக்கும்படி நான் Not படிக்கிறேன். to me, not to the church, but to the word which is more precious. எனக்காகவோ சபைக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றதாக இருக்கிறது. Micah, 5th chapter, verses 2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Praise the Lord. Before Jesus was born, ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாக, maybe 1,000 years before that, this prophecy was given to the prophet Micah. ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மீகா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொன்னார். Let's go to Daniel, again 9th chapter, the foundation verse for our study on 70 weeks. தானியேல் 70 வாரங்கள் என்ற இந்த பாடத்துக்கான அடிப்படை I want வசனம். to read the 9th chapter, தானியேல் 9வது அதிகாரம் verses 24 and 25. 24வது 25வது வசனங்கள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை குறைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. That's the timeline. God has given 70 weeks. 70 வாரங்கள் அந்த காலகட்டங்கள் என்று நாம் So we saw சொல்றோம். last Sunday that 1 week in Hebrew is equal to 7 years. ஒரு வாரம் என்று சொல்லும்போது அது 7 ஆண்டுகள் அந்த எபிரேயர்களுடைய அந்த கணக்கில் So இருக்கிறது. where we are talking about how many years? அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு 70 into 7, how many years? 70 490 years. 490 ஆண்டுகளை He's குறித்து talking about a prophecy which will be fulfilled in 490 years. 490 ஆண்டுகளிலே நிறைவேறின தீர்க்கதரிசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். Let's see when this prophecy will going to start. இந்த தீர்க்கதரிசனம் எப்பொழுது ஆரம்பிக்க போகிறது நாம் பார்க்கலாம். படிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான Praise the கட்டளை Lord. There's a start time God is giving in this prophecy. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையிலே ஆரம்பிப்பதற்கான ஒரு காலத்தை கர்த்தர் The கொடுத்திருக்கிறார். prophecy is going to start. I'm giving you the prophecy for 70 weeks. In a கவனிச்சீங்கன்னா நல்லா கவனிங்க. So you'll understand what we're preaching. 70 weeks is going to start with the going forth of the commandment to restore and to build Jerusalem. அங்கே இடிந்து போனதை மறுபடியும் கட்டுவதற்கு திரும்ப எழுப்புவதற்கான அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற So வேண்டும். the prophecy starts when the command to build Jerusalem. எருசலேமை மறுபடியும் கட்ட வேண்டும் என்கிற கட்டளை வந்த மாத்திரத்திலே அந்த காலம் The ஆரம்பிக்கும். 70 weeks, the first day starts. அந்த 70 வாரங்கள் அந்த நாளிலே தான் ஆரம்பிக்கிறது. படிங்க. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும். Again, when is this going to stop? Again, it's going until the Messiah comes. மேசியா வருகிற வரைக்கும் 7 வாரம் செல்லும். அடுத்தது 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளில் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். Amen. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். Praise the Lord. Can you just lift your hands? We're going to ask God to speak to us today. Lord Jesus, as I come here today, speak to us, Lord. Remove all the doubts and other things what I have in my mind. Let your voice speak to me. Lord Jesus, put the right words in my mouth, Lord Jesus. Lord, as we rightly divide the word today, to give the spiritual feed to your sheep today, Lord Jesus.
ஆடுகளுக்கு அந்த ஆடுகளுக்கு நல்ல ஒரு போஜனத்தை Let us கொடுக்கிறார். enrich in this wonderful words. இந்த ஐஸ்வரியமான வார்த்தைகளை ஆண்டவர் புரிந்து கொள்ள Touch my lips so that I can speak only your words. உதட்டை தொட்டு இப்படி பரிசுத்த வார்த்தையை பிரசங்கிக்க உதவி In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. You may see the God bless you. Praise the Lord. அன்போடு கேட்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Everyone has a doubt and has a different meaning towards what is a prophecy. தீர்க்கதரிசனம் என்றால் என்ன என்று சொல்லி அநேகருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது அல்லது வித்தியாசமான அர்த்தத்தை புரிந்து In the கொண்டிருக்கிறார்கள். modern days, we talk about prophecy is something we talk about the future of someone. இந்த நவீன உலகத்தில் தீர்க்கதரிசனம் என்றால் ஒரு நபருடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஒன்று என்று அநேகர் நினைத்துக் A கொண்டிருக்கிறார்கள். prediction of what will happen in future. எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை முன் அறிவிப்பதுதான் தீர்க்கதரிசனம் என்று A நம்புகிறார்கள். prophecy is something which talks about a prediction of your future. உங்க எதிர்காலத்தை குறித்து முன் அறிவிக்கிற காரியம் தான் தீர்க்கதரிசனம் என்பதை அறிந்து But in the கொண்டிருக்கிறோம். modern Christianity, I think the people have been misled about the difference between prophecy and whatever comes in their mouth. நவீன கால உலகத்திலேயே தீர்க்கதரிசனம் என்ற காரியத்தை அவருடைய வாயில வருகிற வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்களை வழிநடத்துகிறார்கள். When we talk about prophecy, the Christianity always talks about the destruction, the end times, and how God is going to come back. All these are there in the prophetical words. தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அழிவின் காலத்தை குறித்து கடைசி காலத்தை குறித்து ஆண்டவருடைய வருகை குறித்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை இன்னைக்கு சபைகள் சொல்லிக் When we talk about கொண்டிருக்கிறார்கள். prophecy, many movies have been already done. They talk about movies, Armageddon and this, the fight between Michael, the archangel. They all talk about these kind of prophecies. தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்க அர்மேகதோன் யுத்தம் அது மிகாவேல் வருகிற யுத்தம் அது எல்லாம் பற்றியும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்த படங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. Nobody is able to be very precise on when Jesus is going to come. ஆண்டவராகிய இயேசு எப்பொழுது வருவார் என்று குறிப்பிட்ட நாளை ஒருவரும் சொல்ல But முடியவில்லை. in Daniel, God gives him the vision that talks about a future, a prophetical word to Daniel. தானியேல் எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை தீர்க்கதரிசன வார்த்தைகளாக ஆண்டவர் தரிசனத்தில் தானியேல் He says, காண்பிக்கிறார். I'm going to tell you something which is going to happen now and also will happen in the future. இப்பொழுது நடக்கிற காரியத்திலும் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவையும் அறிவிக்கிறேன் என்று சொன்னார். When you see the whole world today, I know you're all matured Christians, when you see the whole world, the problem, the conflict always happen in the Middle East. நீங்க நல்லா கொஞ்சம் கவனிப்பீங்க எல்லாரும் முதிர்வடைந்தவர்கள் தான் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது அதிகமான பிரச்சனைகள் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. Americans are looking at the Middle East. இந்த அமெரிக்க தேசத்தாரும் அந்த மத்திய கிழக்கு பகுதியை பார்க்கிறார்கள். The Indians are looking at the Middle East. இந்தியர்களும் மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கிற காரியத்தை பார்க்கிறார்கள். All the things which are happening now and in the future will come from the Middle East. இப்பொழுது நடக்கிற காரியங்கள் எதிர்காலத்தில் சம்பவிக்கிற போக காரியங்கள் எல்லாமே மத்திய கிழக்கு பகுதியில் நடக்க I போகிறது. want the church to understand, don't be so blind because our church is something which is progressive church. You have to understand what the prophecy says. நடக்கிற காரியத்தை பார்க்க கூடாதபடிக்கு நீங்கள் குருடா இருக்க நான் விரும்புகிறேன். கடைசி காலத்தில் தீர்க்கதரிசன காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். If we have to understand the future, எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் we need to understand whether the past prophecies have been fulfilled. எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக கடந்த கால தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். We have the Bible. வேதம் இருக்கிறது. We need to check with the Bible. வேதாகமத்தை ஆராய்ந்து We பார்க்க need to check வேண்டும். with the ancient history அந்த பழங்கால அந்த சரித்திரங்களை பார்க்க வேண்டும். whether the Bible prophecies have come true or come to pass. வேதம் சொல்லப்பட்டது அல்லது வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறிக்கிறதா என்பதை பார்க்க So வேண்டும். today I'm going to talk about the prophecies fulfilled. தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்டதை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில I don't know how பேசுகிறேன். many months or how many weeks this is going to go, but today we're going to talk about prophecies which are fulfilled. எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் தலைப்பு போகும் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு அங்கே நிறைவேற்றப்பட்ட அல்லது நிறைவேறின தீர்க்கதரிசனங்களை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல So those போகிறேன். who didn't come last week, we've just gone through this outline. We're going to go through all these things. கடந்த வாரம் வராதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். கடந்த வாரம் இந்த தானியேலுடைய 70 வாரங்களை குறித்து மேலோட்டமா இந்த காரியத்தை பார்த்திருந்தோம். So we're going to go through all this within this three months. இந்த 3 மாதங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். So we saw the author of the book, we saw the meaning of the book, and we saw the meaning of the name of Daniel. இந்த புத்தகத்தை எழுதினவர், இந்த புத்தகத்தினுடைய பெயர் அல்லது அவருடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்திருந்தோம். And as we're going to read this, as there are 12 chapters. 12 அதிகாரங்கள் இருக்கிறது. பக்கத்துல சொல்றீங்களா 12 chapters. சத்தமா இங்க ஒண்ணுமே வரலையே சவுண்ட். 12 chapters. So we have to understand this when you're studying Daniel, it's 12 chapters. தானியேல் புத்தகத்தை படிக்கும்போது 12 அதிகாரங்களை கொண்ட So புத்தகம். how the 12
chapters are divided. இந்த 12 அதிகாரங்களும் எப்படி Each பகுக்கப்பட்டிருக்கிறது? and every chapter has a different prophecy which is being told to Daniel. ஒவ்வொரு அதிகாரத்திலும் வித்தியாசமான தீர்க்கதரிசனம் தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. If God willing, we can go through these prophecies. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசனங்களும் பார்க்க It's a போகிறோம். wonderful study. I don't think so you will get this again. மறுபடியும் இந்த பாடம் கிடைக்க மாட்டேன்னு தெரியாத நல்ல ஒரு பாடத்தை Do கற்றுக் not give கொடுக்கிறார். up on coming on Sunday morning ஒரு services. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதை மாத்திரம் தயவு செய்து விட்டுறாதீங்க. Your doubts கண்டிப்பா of the future will be clarified. எதிர்காலத்துக்கான சந்தேகங்கள் இந்த தொடர் செய்தியில் உங்களுக்கு You will தெளிவுபடுத்தப்படும். know where you stand when Lord Jesus comes again. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர போகிறார். வரும்போது நாம் எங்கே நிற்கிறோம் என்று அறிந்து கொள்ள This is the போகிறோம். outline of the 12 chapters. இந்த 12 அதிகாரங்கள் மேலோட்டமாய் சொல்லப்பட்ட So in காரியங்கள். this study we will mostly concentrate on the vision of the 70 weeks. இந்த பாடத்திட்டத்திலே நாம் இந்த 70 வாரங்களுக்கான தரிசனம் என்ன கொடுக்கப்பட்டது பார்க்க போகிறோம். And we saw that first chapter is historical 1 to 6 and 7 to 12 is prophetical. 1 லிருந்து 6 அதிகாரம் வரைக்கும் சரித்திரம் பிரகாரமாய் இருக்கிறது. 7 லிருந்து 12 வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் கொண்டதாக இருக்கிறது. This is the only book which we see is starting with Hebrew language and suddenly it's going into a Gentile language, which is Aramaic. முதல்ல எபிரேய மொழியிலே ஆரம்பிக்கப்பட்டு புறஜாதிகளுடைய மொழியாக அரபிக் மொழியில நடுவில் வரக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் Then மாத்திரமே. it goes back to Hebrew language. அதற்கு பிறகு மறுபடியும் எபிரேய மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. So we saw how Daniel was taken captive into Babylon. பாபிலோனுக்கு எப்படி தானியேல் சிறைபிடிக்கப்பட்டார் என்பதை பார்த்திருந்தோம். So we saw how the Daniel and Shadrach, Meshach and Abednego and other wise boys, they were young boys who were taken as captive. They were taken as slaves back into Babylon by a king called Nebuchadnezzar. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரமல்ல அவரோடு கூட अनेक வாலிபர்களை பாபிலோனுக்கு அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்துக் கொண்டு போனார் என்பதை அறிந்திருக்கிறோம். I emphasize once again, if God has started it with the Jewish people, He will end with the Jewish people. யூதர்களை கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆரம்பித்திருப்பார்கள். யூதர்களை கொண்டு தான் கடைசி நாட்களில் முடிக்க போகிறேன் என்று சொல்லி நான் முக்கியப்படுத்தியிருந்தேன். It's a very boring subject. ஒருவேளை போரா இருக்கக்கூடிய பாடமா இருக்கலாம். சில பேர் பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரியே இருக்குது. You will learn something which will enrich your spiritual life. நல்ல கவனிங்க, பரபரப்பு இல்லாவிட்டாலும் இதை செவிகளில் கேட்கும்போது உள்ளே ஒரு ஐஸ்வர்யமான ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு I'm telling you, கொடுப்பார். our church members should not blink when somebody is asking a question. யாராவது கேள்வி கேட்கும்போது எனக்கு தெரியல என்று சொல்லி சபையார் யாருமே நிற்க கூடாது. சபைக்கு நான் 48 வருஷம் அவங்க அப்பா காலத்துல இருந்து போறேன். எதுனா பைபிளை பத்தி தெரியுமா? We are understanding it today how the Jewish history is going to come. யூதருடைய சரித்திரத்தில் எப்படி அது நிறைவேற போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள So the போகிறோம். captivity was for 70 years. 70 ஆண்டுகள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். Jeremiah 29:10 is talking about this 70 years. எரேமியா 29:10 70 ஆண்டுகள் அந்த தேசத்தில் அடிமைப்பட்டிருப்பார் என்ற வார்த்தை நாம் When we படிக்கிறோம். see about Daniel, it is about 3 years. Daniel and the people have come into the captivity. தானியேல் குறித்து பார்க்கும்போது 3 ஆண்டுகள் தான் ஜனங்களும் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். And now we are talking about 70 years. They said, God says, your captivity is going to be released. அந்த 70 ஆண்டுகள் முடிந்த பிறகு சிறையிருப்பை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். We talked about Daniel, how he is refusing. தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அந்த போஜனத்தை வேண்டாம் என்று சொன்னான் We talked பார்த்தோம். about how their countenance was fairer. எப்படி அந்த 10 நாட்களுடைய முக ரூபம் தெளிவாக இருந்தது என்று பார்த்தோம். Now I'm going to stop there. This is last Sunday. We talked about this. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்தெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். Now there are 6 things. I told 7, but I've just put that in prophecy in the 5th one. So it's 6 things is going to happen during these 70 weeks. 7 என்று சொன்னேன். ஆனால் அந்த தீர்க்கதரிசனத்தான தரிசனத்தோடு இணைத்திருக்கு. அது 6 காரியங்கள் 70 வாரங்கள் நடக்க போகிறது. So he clearly says God gives clear picture to Daniel. Clear picture. தெளிவான ஒரு வரைபடத்தை தானியேலுக்கு காண்பித்திருந்தார். That's why he's telling Daniel, understand, புரிந்து கொள், consider. அறிந்து கொள். So I want to talk to the church. Understand. புரிந்து கொள்ளுங்க. When you are going to a church, you need to understand in which religion are you? What is your hope for? What is your dream you're looking சபைக்கு for? போகும்போது நம்முடைய மார்க்கம் என்ன, இதை குறித்து நாம் எதை அறிந்திருக்கிறோம், எதனை நம்பி இருக்கிறோம், எங்கே நாம் போக போகிறோம் என்பதை சபை அறிந்திருக்க If வேண்டும். you're a Hindu, you're looking out for something. இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஏதோ ஒரு கருத்து If you're a எதிர்பார்க்கலாம். Muslim, you're looking out for something. இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு கருத்து But if எதிர்பார்க்கிறார்கள். you're a Christian, கிறிஸ்தவ இருப்போமானால் what are you looking for? எதற்காக எதிர்பார்த்து What are ஓடிக்கொண்டிருக்கிறோம், you living for? எதற்காக வாழ்ந்து From கொண்டிருக்கிறோம், where you started, where you're going to finish your Christian life. ஆரம்பிச்சோம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, எந்த இடத்துல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிக்க போகிறோம். Praise the Lord. So God is starting everything with Jewish people first. எல்லாமே யூதர்களை கொண்டு தான் என் ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். So the 70 weeks says making end of sins.
அந்த பாவத்திற்கான ஒரு முடிவை இந்த 70 It மாதங்கள் also talks about bringing everlasting righteousness. நித்திய நீதியல் நித்திய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. Everlasting righteousness. நித்திய நீதியை குறித்து There பேசுகிறது. won't be any sin. பாவம் இருக்காது, There will be righteousness. நீதி உள்ளவர்கள் The இருப்பார்கள். end of the 70th week will have all these 6 fulfilled. 70வது மாதத்தினுடைய அந்த முடிவிலே இந்த 6 காரியங்கள் நிறைவேற்றப்பட்டதை பார்க்க So போகிறோம். today I'm going to talk about the fulfilled prophecies. இங்க நிறைவேற்றப்பட்ட தீர்க்கதரிசனங்களை குறித்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I got a verse which I want you to read. நான் படித்த ஒரு வார்த்தையை உங்களை படிக்க சொல்ல போகிறேன். When the disciples asked Jesus, சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்டபோது, they said, Lord, ஆண்டவரே, when is the end times going to come? கடைசி காலம் சொல்றீங்களா, அந்த கடைசி காலம் எப்பொழுது வரும்? It's natural that they ask their master. இந்த கேள்வி தன்னை வழிநடத்துகிற எஜமானை பார்த்து கேட்பது. He's a rabbi, he's been teaching them, he's been doing all these things. It's a correct question they ask. Jesus! அவர் நபியாக இருந்தார், வழிநடத்தி வந்தார், அவர்களை பார்த்து கேட்ட சரியான This கேள்வி. week, if you understand, you'll understand the other weeks. So they're asking Jesus, when are the end times, Jesus? கடைசி காலம் எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்டார். They said, Lord, you're saying, when is your kingdom going to come? ராஜ்யம் வரும் சொல்லி நம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். When Jesus taught them how to pray, he said, let your kingdom come. ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். Till now, we don't have his kingdom. வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இங்கு வரவில்லையே. He is sitting in our hearts as the king. இன்றைக்கு அவர் இருதயத்திலே ராஜாவாக But விட்டிருக்கிறார். physically, he's not there. சரீரத்தில் இன்றைக்கு நம்மோடு அவர் இல்லை. They're asking him a question. Jesus, tell us, when is the end time? இயேசுவே, கடைசி காலம் எப்பொழுது, உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். I want somebody to read it very slowly. 24th chapter of Matthew. மத்தேயு 24 அதிகாரத்தை மெதுவாக எழுதுவோம். Verses 3. Slow, I say. This is study. ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் Uh-huh. சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? Aha, that's a natural question for the church today. இன்றைக்கு இருக்கிற சபைக்கும் ஒரு சாதாரணமா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. Yes, we see everything in the end times. எல்லாமே கடைசி காலத்துல பார்த்திருக்கிறோம். We see that a lot of things are happening which talks about the end times. But when this will happen, there's a question for all of us. கடைசி காலங்களை குறித்த காரியம் அடையாளங்கள் இன்றைக்கு அநேக தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்பொழுது இந்த கடைசி காலம் வரும்? It's not only the Old Testament is talking about the prophecies, but Jesus is also talking about the prophecies. தீர்க்கதரிசனம் குறித்து பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் பேசப்படலைங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். Buddy Andrew. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? Praise God. This is a question all Christians have. என்ன அடையாளம் என்று சொல்லி இந்த கேள்வி இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் Lord, கேட்கிறார்கள். when you are going to come? எப்போ வர போறீங்க? When is your kingdom going to come? ராஜ்யம் எப்பொழுது When வரும்? all my troubles are going to go? எப்போது என் உபத்திரவம் எல்லாம் மாறும்? When all my diseases are going to go? என்றைக்கு என் வியாதிகள் நீங்க போகிறது? When I'm going to see you in the air? எப்பொழுது மத்திய உங்களை சந்திக்க போகிறேன்? Jesus is telling them one by one. ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு படியாக அங்க விவரித்து சொல்கிறார். Buddy. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக Uh-huh. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் Number one, Christians, don't be deceived what these others are saying. மற்றவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் Don't இருங்கள். get deceived with Christian leaders talking about அவர் வந்துட்டாரு, இங்க வந்துட்டு இருக்காரு, இங்க நான் அவரை பார்த்தேன், இங்க மேகத்தை பார்த்தேன், இங்க குதிரையில வந்தாரு, 7 குதிரை வந்தது, 8 குதிரை வந்தது, 2002ல வந்துருவாரு. Jesus says, don't get deceived. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். So the question for us as Pentecostal Christians, then Lord, when are you going to come? பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவரா இருக்கும், அப்ப ஆண்டவர் எப்பதான் நீங்க வர போறீங்க ஒரு கேள்வி இருக்குது. Buddy. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு Praise the Lord. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். Praise the Lord. Again, another sign. See, பக்கத்துல சொல்லுங்க sign. இன்னொரு அடையாளம் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப பயப்படுறீங்க. ஆண்டவர் வந்துட்டா எனக்கு கல்யாணம் ஆகுது. பீஃப் பிரியாணி வீட்டுல இருக்குது. இன்னைக்கு வந்துட்டா எப்படி சாப்பிடுறது? You are afraid of it. இதை குறித்து மூஞ்ச பார்க்கவே தெரியுது. இதெல்லாம் ஏன் பேசுது? ஒழுங்கா போய் அதெல்லாம் பேசிட்டு போலாம். We are living for Jesus to come. எதுக்கு இந்த பூமியில வாழ தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போகிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்பு. Our hope is for Jesus to come. நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வர வேண்டும். Our 500 souls, our Gilgal, our Joshua generation, all these things for us to pray that when are you going to come, Lord? ஐந்து ஆத்துமாக்கள், கில்கால், ஜோஷுவா ஜெனரேஷன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஆயத்தப்படுத்துகிறோம்? உங்க ராஜ்யம் எப்பொழுது வர போகிறது? Okay, next time. அதுக்கு அடையாளம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். Praise the Lord. Suddenly we heard that Iran and US are going to have a war. ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது கேட்டோம். The Iranian plane also was struck by the
missile by Iran. அந்த ஈரானுடைய அந்த விமானமானது அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்துல So மாட்டிக்கொண்டது. we are thinking there's a verge of war. யுத்தத்தினுடைய அறிகுறி ஆரம்பித்து விட்டது என்று நாம் There's a அறிகிறோம். rumor of a war. அந்த யுத்தத்தினுடைய வதந்திகள். So can you ever imagine that sitting in America, they're going to launch a missile in Iran அமெரிக்கால உட்கார்ந்து கொண்டு ஈரான்ல ஒரு ஏவுகணை அனுப்புறாங்க. யோசித்து பார்க்க முடியுதுங்களா? with the right target, அந்த சரியான இடத்துக்குள்ள with போடுறது, the right vehicle? சரியான வண்டியில அந்த ஏவுகணை அனுப்புறது. Whoever is sitting in that vehicle, எங்கேயோ எத்தனை மேல உட்கார்ந்து அந்த வண்டியை பார்த்து அந்த வண்டியில உட்கார்ந்து இருக்க ஒரு ஆளை கொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை ஆயுதங்களை what வைத்திருப்பாங்க. all techniques they have. இந்த ஒரு தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு But one வளர்ந்திருக்கு. thing they are not able to find, காரியத்தை கண்டுபிடிக்க முடியல. when Jesus is going to come. அவ்வளவா கண்டுபிடிச்சாங்களே, இயேசு வர்றத மாத்திரம் ஒரு பொருளை கண்டுபிடிக்க You know why? ஏன் தெரியுங்களா? They are not the bride. ஏன்னா அவன் மனவாட்டி கிடையாது. You and me will know the signs of our bride. நான் சொல்றேன் அவனுக்கு புரியாது, ஆனா மனவாட்டிக்கு தெரியும். அந்த அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். படி சீக்கிரம். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Amen. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆஹா. ஆனாலும் முடிவு உடனே வராது. வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். Praise the Lord. பஞ்சங்களும், ம். கொள்ளை நோய்களும், ம். பூமி அதிர்ச்சிகளும் ம். பல இடங்களில் உண்டாகும். Amen. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Amen. This is ஆரம்பம். This is he's just giving you பக்கத்துல சொல்லுங்க general signs. வாயில சொல்லுனா அது வராது. வாயில எப்படி? general பக்கத்துல சொல்லு. general signs. தமிழ் என்னங்க? பொதுவான signs. These are the பொதுவான signs. We should not be afraid of this. இதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க afraid. Don't afraid. Anthony வந்து afraid சொல்லுங்க. Don't be afraid. Don't be afraid. இடிச்சு சொல்லுங்க sister வரிங்க. வாழகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். சொல்லிருக்கானே. வாசிக்கிறவன் சிந்திக்க Hold on. யார வாசிக்கிறாங்க சிஸ்டர்? அவங்க பேர் ஏஞ்சல். அவங்க இல்ல, வாசிக்கிற நம்மலாம் தானே. வாசிக்கிறவன், கேட்கிறவன், சும்மா பேபா முழிக்கிறவன் எல்லாரும் என்ன பண்ணுமா? சிந்திக்க கடவன். My God, it says in English, it says, whosoever readeth, let him understand. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள் என்று வசனம் சொல்கிறது. The rumors of war is for different reasons. யுத்தத்தின் சத்தங்கள் எல்லாம் வித்தியாசமான The false prophets for different reasons. கள்ள தீர்க்கதரிசிகள் வித்தியாசமா வருகிறது. The pestilence, the earthquakes for different reasons. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் வித்தியாசமான But when காரணங்கள் Jesus is specific, my coming is already written in the book of Daniel. என்னுடைய வருகை இன்னைக்கு சொல்லப்பட்டதில்லை, ஏற்கனவே தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியத்தினுடைய வருகை When you இருக்கும். shall see the abomination of desolation. பாழாக்கு அருவருப்பை குறித்து நீங்கள் பார்க்கும்போது சொல்லுங்க, பாழாக்குகிற அருவருப்பு, பாழாக்குகிற அருவருப்பு. அது இன்னும் வரல. Amen. பாழாக்குகிற அருவருப்பு. When that comes, which is written in the book of Daniel, தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும் போது whosoever readeth, இவைகளை வாசிக்கிறவள் யாராக இருந்தாலும் understand. சிந்திக்க கடவர்கள். Okay, just lift your hands. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Hallelujah. Let there be an understanding, Lord, right now, in the name of உங்களுக்கு Jesus. ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. Let the church understand. Hallelujah. புரிந்து கொள்ளட்டும் ஐயா. Lord, we're talking about you coming back. உம்முடைய வருகை குறித்து நாம் The பேசுகிறோம். prophecy is already there, Lord. தீர்க்கதரிசனம் ஏற்கனவே We're just சொல்லப்பட்டிருக்கிறது. waiting for the prophecy to come true. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, அது நிறைவேற வேண்டும் என்று நாம் காத்திருக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. In Micah 5:2, மிக 5:2 வாசித்தோம். we talk about Jesus coming to a place called Bethlehem. பெத்லகேம் என்ற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பதை குறித்து இந்த மீகா தீர்க்கதரிசனம் It's சொல்லுகிறார். already written in 700 BC. கிறிஸ்துவுக்கு முன்பாக 700 அந்த வருஷத்துல God is speaking to a village or a small town called Bethlehem. பெத்லகேம் குறித்த ஒரு சின்ன பட்டணத்தை குறித்து அந்த இடத்துல He பேசுகிறார். says, oh, but you Bethlehem, though you be little among the thousands of Judah, yet out of you shall come forth he which is to rule my people, for whose going forth is from old, from everlasting. எப்பிரதானப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. It was written long time back. பூர்வத்தினுடைய அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக I'm talking எழுதப்பட்டது. about the prophecies being fulfilled. எப்படி தீர்க்கதரிசனங்கள் அன்றைக்கு நிறைவேறினது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க If விரும்புகிறேன். Daniel's 70th week has to be fulfilled, we need to know whether God fulfilled the past prophecies. தானியேலுடைய அந்த 70 வாரங்கள் நிறைவேற வேண்டுமானால்
இடம் தான் பெத்லகேம். ஆனா பெரிய ராஜா நமக்காக பிறந்தது உண்மை. Prophecy was fulfilled to the accurate. அந்த தீர்க்க தரிசனம் சரியாக இப்படி அப்படி இல்லைங்க, ஆண்டவர் குறித்த சரியான நாளில் நிறைவேறினது. நிறைவேறிச்சா? நம்ம போய் பார்க்க போறோமா பெத்லகேம்? We are going to go and see Bethlehem. பெத்லகேம் பார்க்க போறோமா? Amen. 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 Correct time, correct place, the prophecy was fulfilled. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரியான இடத்துல சரியான நேரத்தில் நிறைவேறிற்று. Praise the Lord. This is a small place. Jerusalem, in Jerusalem, you have a small town called Bethlehem. This was in Judah. எருசலேம்ல அதுல பெத்லகேம் சின்ன பட்டணம், அதற்குள்ளே யூதேயா. இது தெரியுதுங்களா? இந்த படம் தெரியுதுங்களா? பாத்துக்கங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பாத்துக்கங்க. This photograph இத பாருங்க. இந்த வரைபடத்தை நல்லா பாருங்க. Amen. பாத்தீங்களா? This is the prophecy which was prophesied many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட Was தீர்க்க fulfilled in Bethlehem. பெத்லகேம் நாட்டுக்கு நிறைவேறினது. If that prophecy can be true, நான் சொல்ல அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையாக நிறைவேறி இருக்குமானால் even the 70th week of Daniel is தானியேலுடைய 70 நிச்சயம் நிறைவேறி ஆக வேண்டும். God is not a man. If he prophesied, if he told something, that will happen. போய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது நிச்சயம் நிறைவேறும். Let me go through this fast, very fast. வேகமா இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Suddenly God chose a man called Abraham. திடீரென்று ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் We தேர்ந்தெடுத்தார். need to see the history of Jews. யூதர்களுடைய சரித்திரத்தை வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். Then only you'll understand Daniel's 70th week. யூதருடைய வரலாறு தெரிந்தால்தான் தானியேலுடைய 70 வாரங்கள் Who புரியும். are these Jews? யூதர்கள் என்றால் யார்? Are we, you and me are Jews? நாம யூதர்களா? Are we? No, we are not. We are Gentiles. நாம் புறஜாதியிலிருந்து We அறிந்திருக்கிறோம். don't have the bloodline of the Jews in the physical way, but we have the Jesus blood washed our sins. That's a different thing. We are grafted into the main branch. யூத Main tree. ரத்தத்திலே வந்து நீங்களும் பிறந்தவர்கள் கிடையாது. புறஜாதியா இருந்தாலும் நம்மை அவரோடு கூட ஒட்ட வைத்திருக்கிறார். அதனால ரத்தத்துக்கு So சொந்தக்காரர்கள் we may call ourselves as spiritual Jews, ஆவிக்குரிய யூதர் என்று சொல்ல but we are அழைக்கப்படுகிறோம். not the Jews. ஆனா யூதர்கள் கிடையாது பிறப்பின்படி. Praise the Lord. Yeah. So how did the Jews start from? யூதர்கள் எப்படி ஆரம்பிப்பார்கள்? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில முத்துனதெல்லாம் இருக்குதுங்க, உட்கார்ந்துகிட்டு முத்தாததெல்லாம் இருக்குது. முத்தாதன்னு ஒரு வேர்டு இருக்கா? இல்ல. So we need to understand, we need to balance the church. ஆகவே சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். So people who understand already know it, just listen to it. தெரிந்தவர்களும் கொஞ்சம் கேளுங்க. The young தெரியாத people who don't understand, they can also know about it and learn. வாலிபர்களுக்கு தெரியாத இருக்குமானா அவர்களும் இதை புரிந்து So கொள்வார்கள். Jesus, God called Abraham ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து from a place called Ur. ஊர் என்ற ஒரு பட்டணத்தில் It's இருந்து the modern Iraq. இன்னைக்கு நவீன உலகத்திலே அந்த ஊர் தான் ஈராக் தேசமாக How இருக்கு. many know Iraq? ஈராக் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பத்தி யாரா ஒரு இங்க ஃப்ரண்ட் ரோல சொல்லாதீங்க. ஈராக் பத்தி யாரா சொல்லுங்க பார்க்கலாம். அடேங்கப்பா. Amen. Saddam Hussein. The moment we talk about Iraq, we talk about Saddam Hussein. ஈராக் சொன்னோனே சதாம் ஹுசேன் தான் ஞாபகத்தில் வரும். That's the place where God called Abraham to come out. அந்த நல்ல ஊர் என்று சொல்லப்பட்ட இடம், அந்த இடத்தில் இருந்து தான் ஆபிரகாமை ஆராதிக்கிற தேவன் அழைத்தார். He said, Abraham, ஆபிரகாமே I'm going to make you a big nation. பெரிய ஜாதியாக்க போகிறேன் என்று சொன்னார். Wow. Come out from the heathen. இந்த அந்நிய ஜாதியை விட்டு வெளியே வா. And I'm going to make you a big nation. வெளியே வருவாயானால் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தார். Right now he has only a wife. இப்பொழுது மனைவி மாத்திரமே கூட இருக்காங்க. Praise the Lord. Then how can he make a wife who is going to be 90 years into a big nation? 90 வயதுல ஒரு மனைவி கூட இருக்கும்போது எப்படி ஒரு பெரிய ஜாதி ஆக்க முடியும்னு சொல்லி வருகின்ற நாட்களே கேள்வி வந்தது. Abraham is placed almost 2000 BC before. கிறிஸ்துவுக்கு முன்பாக 2000 அந்த வருஷத்துல அந்த ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார். Later the descendants of Abraham became the Jews. அதற்கு பிறகுதான் இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தார் யூதர்களாய் மாறினார்கள். ஆமென். ஆமென். ஆபிரகாம்ல ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டு அவர் ஒரு பெரிய ஜாதியை மாத்த சொன்னாரு. அந்த ஜாதியை மாத்தவங்க பேர் தான் என்னங்க? சொல்லுங்களேன். தெலுங்குல பேசணுமா? அரவிந்த் செப்பண்டி. யூதர்கள். Right? The descendants of Abraham are called Jews. ஆபிரகாமுடைய சந்ததியாரை வந்தவர்கள் அந்த யூதர்களாய் இருந்தார்கள். Let me go through very fast. From Abraham to Jesus. ஆபிரகாமிலிருந்து ஆண்டவர் இயேசு வரைக்கும் நான் சொல்கிறேன். Amen. Abraham to Jesus. ஆபிரகாமிலிருந்து இயேசு வரைக்கும். Abraham is 2000 BC. 2000 BC ல ஆபிரகாம் வாழ்ந்தார். But Jesus was in 30 AD. ஆண்டவர் இயேசு 30 AD வாழ்ந்தார். What happens in between? இரண்டுக்கு நடந்த காரியம் என்ன நடுவுல? இத தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா 70வது
தானியேலுடைய prophecy you will understand. இதை புரிந்து கொள்வீர்கள். அந்த 70 மாறனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை அறிந்து கொள்வீர்கள். The first thing is that Abraham to Egypt. முதலாவது ஆபிரகாம் எகிப்துக்கு போனது. Then you have the Exodus. அதுக்கு பிறகு அந்த அவருடைய பிரயாணத்தை குறித்து அங்க வெளியே வந்த பிரயாணத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க இது யூத்ல கேட்கணும், சரியா? Then you have the period of Judges. நியாயாதிபதியுடைய காலகட்டங்களை பார்க்கிறோம். Then you have something called the United Kingdom. ஐக்கிய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Then you have the divided kingdom. அங்க பிரிக்கப்பட்டதான ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். That is the time you see Daniel. அப்பொழுது தான் அந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டபோது தானியேலுடைய காரியங்களை பார்க்கிறோம். Study what we are doing about Daniel is part of this 7 periods of Israel. தானியேலுடைய இந்த வரலாறை நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் இஸ்ரவேலுடைய அந்த காலகட்டங்கள் இருக்கிறது. God promised Abraham, I will make you a big nation. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். God has promised you something personally. ஏதோ ஒன்றை தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் வாக்கு கொடுத்திருப்பார். It has still not happened. இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கும் என்றால் Look at Abraham. ஆபிரகாமை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Praise the Lord. If God has prophesied something in your life, உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கருத்து ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பாரானா? I know this subject makes some of you little dull. ஒருவேளை இந்த பாடம் மனதை எடுக்கும்போது ஒரு சில சோர்வா But if இருக்கலாம். you are faithful just like Abraham, ஆபிரகாமை போல உண்மையாய் நீங்க நின்னீங்கன்னா, if you just say, Lord, I believe in your word. உங்க வார்த்தையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். I came out from heathen. அந்நிய ஜாதியை விட்டு நீங்க I believe your word that even if it's 100 years, அந்த 100 வயது ஆனாலும் உங்க வார்த்தை நம்பி வந்துட்டோம். your prophecy will come to pass. 100 வயது ஆனாலும் நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லிதான் அந்நிய ஜாதியை விட்டு வெளியே வந்த. I want to tell some of the church members right now. சபை அங்கத்தை நான் சொல்லுகிறேன். If you are going through a struggle, ஒரு இடத்துல மத்தியில போவீங்கன்னா, if you have been waiting and your promises have been delayed, நான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருக்கேன், என் வாக்குத்தத்தம் இன்னும் தாமதமா இருக்கிறது என்பதை God is telling you today, just keep believing me. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல இன்னமும் நம்புங்க. I am a God of perfect timing. ஏற்ற காலங்களிலே காரியங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன் நான். If you are looking for a child, பிள்ளை வேற நிக்கிறீங்களா? maybe this is not the time. இந்த காலம் இல்ல ஆண்டவர். If you are going to look for a house, ஒரு வீடு வாங்கணும் this is not the time. அந்த காலம் அல்ல. If you are going to look for a change of your job, வேலையில மாற்றம் வேண்டுமானால் this is not the time. காலம் அல்ல. In my perfect time, என்னுடைய பரிபூர்ணமுள்ள காலம் I will fulfill my prophecy. ஏற்ற காலத்தில் தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். Did God prophesy and Abraham got a child? ஆண்டவர் வாக்குரைத்தபடியே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். Praise the Lord. கொடுத்தாரா கொடுக்கலையா? Whatever he prophesied, என்ன that தீர்க்கதரிசன happened. வார்த்தை And the son's name was Isaac. மகனுடைய பேர் ஈசாக்கு. Praise the Lord. Isaac got married. ஈசாக்கு திருமணமானது. Amen. What is Isaac's wife's name? ஈசாக்குடைய மனைவியுடைய பேர் கதை நல்லா சொல்றீங்க. Amen. Rebecca. What did Rebecca do? ரெபெக்கா செய்த காரியம் என்ன? ஒட்டகத்துக்கு இங்க அங்க போய் எடுத்துன்னு வந்தா நம்ம அதுக்கு போகாது. இப்போ நீங்க எடுத்துக்க கூடாதா? ஒரு ஒரு நீங்க எடுத்துக்க, நீங்க நல்லா இருக்கீங்க, கை காலம் இருக்குல்ல உங்களுக்கு. ஆனா அந்த காலத்துல ரெபெக்கா வாட்சிட்டு ஒட்டகத்துக்கு உனக்கு தண்ணி கொடுக்கல. You know, nowadays when they get married, இதனால திருமணம் ஆகும்போது the first rule the girl tells the boy, முதலாவது ஒரு பெண் அந்த பையனை பார்த்து சொல்லுவா, look, பாரு. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பேசுவோம். Look, பாரு. I'm getting married because my parents are forcing me. எங்க பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தல எனக்கு திருமணம் செய்ய ஒத்துட்டேன். I don't want to cook. சமைக்க முடியாது. I have all these friends. When God said, he sent Moses to get his people out. அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் மோசேயை He அனுப்பினார். says, Moses, you're going to go and make the people get out from this place and go back to where you belong, which is Canaan. மோசே நீ போய் அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை கொண்டு வந்து எந்த இடத்துக்கு நீங்க சொந்தமானவர்களோ அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அழைத்தார். This prophecy was foretold in Abraham. Genesis 15th chapter. இவங்க அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், அதுக்கு பிறகு கர்த்தர் விடுவிப்பார் என்ற வார்த்தை ஏற்கனவே ஆதியாகமம் புத்தகத்திலே முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. Brother, படிங்க Genesis 15th chapter. ஆதியாகமம் 15வது அதிகாரம் Verses 13. 13வது வசனம். அப்பொழுது அவர் Aha. ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே Aha. பரதேசிகளாயிருந்து Amen. அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் Amen. அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் Amen. நீ நிச்சயமாய் அறிய கடவாய். Look at this, already prophesied to Abraham. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு And that was கொடுத்தார். fulfilled through Moses. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த இடத்திலே மோசேயை அனுப்பும்போது அவன் வெளியே 400 years you will have the affliction.
affliction, 400 ஆண்டுகள் உபத்திரவத்தில் இருந்தார்கள். but in the 4th generation you shall return. 4 தலைமுறையில் நீங்க மறுபடியும் திரும்பி வருவீர்கள் என்று So சொன்னார். God selected Moses, ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்து and he went through the Red Sea. மோசேயை தேர்ந்தெடுத்து மாத்திரமல்ல சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்படி ஜனங்களை Very, very அனுப்பினார். important. He gave 10 commandments. மிக மிக முக்கியமாக 10 கட்டளைகளை கொடுத்தார். He gave the commandment, he gave the rule. விதிமுறைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். You know, this was foretold already in Genesis. ஆதியாகமத்தில் முன் அறிவிக்கப்பட்ட காரியம் நிறைவேறினது. When Moses was there, மோசே இருந்தபோது there was a kingdom, there was no kingdom, there was no king, there was nothing. ராஜ்யம் இல்லை, ராஜா இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. God was ruling them. ஆண்டவர் ஆளுகை செய்து வந்தார். Amen. God was ruling them. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்து When வந்தார். God rules your life, ஆண்டவர் உடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் போது you will not need, you will not lack anything. ஆண்டவர் குடும்பத்தை நடத்தினானா ஒரு குறைவில்லாமல் குடும்பத்தை நடத்த வல்லவராக Praise the இருக்கிறார். Lord. The people said, it is a theocracy. This God is ruling. God is having a rule. தியோக்ரசி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஆளுகை முழுவதுமா ஆண்டவருடைய ஆளுகை அது. They were running through the 10 commandments and they were running through the Levites. 10 கட்டளைகள் மாத்திரமல்ல லேவியர்களை கொண்டு நடத்தப்பட்ட காரியமாக இருந்தது. Happy family. சந்தோஷமான ஒரு குடும்பம். Praise the Lord. If you go by the rule of God, ஆண்டவருடைய விதிமுறையின்படி நீங்க நடந்தீங்கன்னா you are a happy family. குடும்பம் தான் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். Praise the Lord. Amen. The people of Egypt, the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் they were not happy. சந்தோஷமா இல்ல அன்னைக்கு. They said, Lord, ஆண்டவரே, in that time God talked to them through the judges. நியாயாதிபதிகளை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு நியாயம் தீர்த்து வந்தார், நியாயம் விசாரிக்க வைத்தார். I think there were some Gideons and Samsons and Deborah and Ruth. These were the judges who came along. கிதியோன், சிம்சோன், தேபோரா இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். That time, அந்த நாளிலே the people asked, I need a king, Lord. அப்பதான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும். We don't need all this. We want to look like other nations. மற்ற தேசங்களைப் போல எங்களை ஆளுகை செய்ய எங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். Let me come back to you. மறுபடியும் நான் திரும்ப சொல்கிறேன். We want to look like others. மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் விரும்புகிறோம். திருப்பி அறைங்க. I want to look like the world. உலகத்தை போல நானும் இருக்க விரும்புகிறேன். I want to dress like the world. உலகத்தை போல வஸ்திரம் அணிய விரும்புகிறேன். The world has that. I also want it. உலகத்தில் அது இருக்க நானும் செய்வேன். But God said you are a peculiar and a special people. ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒப்பற்றவர்கள், ஒப்பற்ற ஜாதியான ஜனமாக ஏற்படுத்தி Now the people வைத்திருக்கிறேன். say, no, I want to look like them. அவர்களைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று If they கேட்டார்கள். dress like this, I want to dress like them. அவங்க வஸ்திரத்தை போட்டாலும் அப்படியே நானும் போடுவேன். I don't want to be different. I don't want to be separate. I want to be like the world. நான் வித்தியாசமா இருக்க விரும்பல. உலகம் எப்படி இருக்குது அப்படிதான் இருக்க விரும்புறாங்க சொல்றாங்க. Look at this. God is taking care of your every need. ஆண்டவர் உடைய எல்லா சின்ன தேவைகளும் பெரிய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக But now இருக்கிறார். you are saying, Lord, I don't need you. I need somebody else which looks like the world. இப்ப சொல்றீங்க, எனக்கு நீங்க நடத்துறது வேணாம்பா, உலகம் எப்படி இருக்கு அப்படி நான் வாழ்ந்தா போதும். God says, I made you beautiful. நான் அழகா உருவாக்கினேன். You say, no, Lord. இல்ல ஆண்டவரே, I want to look like her. அவங்கள போல நான் இருக்கணும். I made you beautiful. நான் அழகா உருவாக்கினேன். No, Lord. இல்ல ஆண்டவரே, I want to look like him. அவங்கள போல நான் இருக்கணும். Praise the Lord. God says, I am there. I made you. I gave you everything. I brought you out. ஆண்டவர், நான் இருக்கிறேன், நான் உருவாக்குறேன், உன்னை கொண்டு வந்து நான் தான். No. I want to look like the world. உலகத்தை போல இருக்க விரும்புகிறேன். Praise the Lord. That's what the church is beginning. இன்னைக்கு அதுதான் சபை ஆரம்பிக்குது. We want to look like the world. உலகத்தை போல இருக்க We விரும்புகிறேன். don't want to be specific. We don't want to be separate. பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதற்கு அழைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு We வாழ்க்கை. don't want to look separate with the world. We want to be look like the world. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை விரும்புவோம். உலகத்தை போல ஒரு வாழ்க்கை விரும்புகிறோம். My God is a gentleman God. நாம் ஆராதிக்கிறவர் ஜென்டில்மேன், சிறந்த ஒரு தேவன் அவர். He says, okay, because you want a king. நீ ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறதுனால Choose a king. ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துக் He கொள். said, Samuel, the first prophet. இஸ்ரவேல் முதல் தீர்க்கதரிசி God சாமுவேல். anoint Saul, the first king. சாமுவேல் அழைத்து இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணி That began the period of the United Kingdom. அதுதான் அந்த ஐக்கிய ராஜ்யம் என்ற காரியம் Saul was ஆரம்பித்தது. a happy man. He was having everybody together in Israel. சவுல் இஸ்ரவேல் சந்தோஷமா இருந்தா அவனோடு கூட அநேக ஜனங்கள் இருந்தார்கள். Everything was united and everything was going fine. எல்லாமே ஐக்கியமா இருந்தது, எல்லாமே நன்றாக You நடந்திருந்தது. know what happened? Disobedience brought destruction to Saul. கீழ்ப்படியாமை தான் அழிவை சவுலுக்கு அன்றைக்கு கொண்டு வந்தது. Praise the Lord. அதிரம். Fast up or destruction comes when you disobey. கீழ்ப்படியாமல் போகும்போது தான் அழிவு வரும். Young people, old people. வாலிபர்களுக்கு சொல்ற பெரியவர்களுக்கு நான் சொல்றேன். Destruction comes in a family because we don't குடும்பம் obey the word. இருக்கிறது, பிரிவினை ஏன் வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடியினாலே. We don't go through the procedure. ஆண்டவர் சொன்ன முறையின்படி நாம் போவது கிடையாது. You see, if you're going to take an operation or a surgery, ஒரு அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே போகும்போது there is a procedure for a surgery. ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு இப்படிதான் செய்யணும்.
செய்யணும், இங்க இப்படிதான் வரணும்னு ஒரு முறை இருக்கிறது. If you're going to skip the procedure, நான் இத செய்ய மாட்டேன் அடுத்துதான் செய்வேன்னு the சொன்னீங்கன்னா operation is not going to be successful. அறுவை சிகிச்சை வெற்றியாய் முடியாது. Same thing goes in your life. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் God has kept a procedure in your life. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒரு முறையை வைத்திருக்கிறார். Start with the prayer. ஜெபத்தை ஆரம்பிங்க. End with the prayer. ஜெபத்தோட முடிங்க. If you're not going to look at prayer, ஜெபத்தை பார்க்கலனா your procedure, you're skipping your procedure. ஜெபம் செய்யாம நான் அதை செய்துவேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் வைத்த முறையை நீங்க தாண்டி போறீங்க. That's why you get into failures. ஆகவே தான் என்ன செய்தாலும் வெற்றியில தோல்வி, Relationship failures. உறவுகளில தோல்வி, Expectation failures. எதிர்பார்ப்புல தோல்வி. Because you skipped the procedure what God has given you. ஆண்டவர் வைத்திருக்கிற முறையை விட்டுட்டு நீங்க வேற காத உங்க சிந்தையின்படி செய்து கொண்டிருக்கீங்க. Disobedience is worse than sacrificing. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று வேதம் சொல்கிறது. If you say I'm sacrificing, God says where's your obedience? பலி செலுத்துறப்ப உனக்கு கீழ்ப்படிதல் எங்கன்னு கேக்குறார் ஆண்டவர். I'm going to talk to the young people. வாலிபர் தான் You're பேசுறேன். sacrificing, but where is the பலி obedience? செலுத்துறீங்க எங்க கீழ்ப்படிதல் ஆண்டவர் கேட்கிறார். My wife gave a wonderful word that time. என் மனைவி அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. Serve before you sing. நீங்க பாடுறதுக்கு முன்னாடி சேவை செய்யுங்க. We like to sing, but we don't like to serve. பாட விரும்புறோம், சேவை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. Praise the Lord. We need to serve before we come here to sing. இங்க வந்து பாடுறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு சேவை செய்ய நாம் விரும்ப வேண்டும். Saul did a mistake. அவன் தவறு செய்தான். And God took him over and he said, I'm going to bring a man after my own heart. ஆண்டவர் தள்ளி விட்டு ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். And David was there. தாவீது அந்த இடத்துல வந்தான். And man after God's own heart. இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் இந்த தாவீது. Wow, the whole history of Israel changed when David was king there. தாவீது ராஜாவான போது இஸ்ரவேலுடைய முழு சரித்திரமும் மாற்றப்பட்டது. He was a king, he was a prophet, he was a prayer warrior, and he did everything. ராஜாவாக தீர்க்கதரிசியாக ஜெப வீரனாக அன்றைக்கு தாவீது இருந்து எல்லாவற்றையும் செய்தான். Then during my subject was prophecy, right? So during that time when David and Saul were reigning that time, அங்கே சவுலுக்கு பிறகு தாவீது ஆளுகை செய்த அந்த காலகட்டத்திலே they extended their thing to Euphrates river also. ஐபிராத் நதி வரைக்கும் ராஜ்யத்தை பரப்பினாள் என்று சொல்லி Genesis 18, Genesis 15:18. And the prophecy of the 15-18. நாளிலே Uh-huh. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி Uh-huh. எகிப்தின் நதி துவக்கி Uh-huh. ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். Praise the Lord. So when God prophesied to Abraham, it is happening during the David's time. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தாவீதுடைய காலகட்டத்தில் நிறைவேறினது. ஐபிராத் நதி அவர்கள் நம்முடைய ராஜ்யம் எடுத்துக்கொண்டார்கள். And Solomon, அதற்கு பிறகு he சாலமோன் built the first temple. முதல் தேவாலயத்தை ஆண்டவருக்காக கட்டினான். Amen. ஆமென். Saul, என்ன பார்த்து சொல்லுங்க? Saul, David, Sunday class நடத்துறேன்னு கேக்குறீங்க. Saul, David, Solomon. And David and Solomon and Saul, there was a whole thing was united kingdom. இவங்க இந்த மூன்று பேர் இருந்த அந்த காலகட்டமானது ஐக்கிய ராஜ்யமாய் இருந்தது. But once Solomon's son came, சாலமோனுடைய மகன் ராஜ்யத்துக்கு வந்தபோது there was a division. அங்க ஒரு பிரிவினை உண்டானது. Praise the Lord. Amen. Amen. They did not follow what David followed. தாவீது பின்பற்றின ஆண்டவருடைய காரியத்தை அவனுடைய சாலமோனுடைய மகன் பின்பற்றவில்லை. சில பேர் வராங்க கொஞ்சம் வரல 18 வயசுல சொல்றேன் நான் இந்த சர்ச் வரல, நான் இந்த சர்ச் வர மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன். இங்க 18 years they start rebelling. 18 வயது வந்த உடனே எதிர்த்து பேச They ஆரம்பிப்பார்கள். don't see the parents, the route they came. எந்த வேர்ல இருந்து வந்தாங்க, பெற்றோர்கள் எப்படி வந்தாங்க என்பதை They மறந்துடுவாங்க. don't see how the parents came. எப்படி பெற்றோர் வந்தாங்க என்பதை They மறந்துடுவாங்க. take decision at the present. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தீர்மானங்கள் So when எடுக்கிறார்கள். Rehoboam took a decision and became a divided kingdom, ரெகோபெயாம் ஒரு தீர்மானத்தை எடுத்த போது அந்த இடத்துல ராஜ்யம் பிரிந்தது. and it became as Israel and Judah. அங்க இஸ்ரவேல் ஒன்றும் யூதாவும் ஆகிய ரெண்டு தேசங்கள் பிரிந்தது. One place became two. ஒரு இடம் யூதர்களாய் மாறி யூதா என்று மாறினது. நீ தனியா சமையல் பண்ணிக்கோ, நான் தனியா சமையல் பண்ணிக்கிறேன். நீ என்கிட்ட வராத, நான் உன்கிட்ட வர மாட்டேன். நீ என்ன வாங்குறியோ சொல்லாத, ஆனா நீ சொல்றது எனக்கு தெரியும் நீ என்ன வாங்கிட்டு வர்றது. Everything is separated. Two countries. எல்லாமே ரெண்டு ராஜ்யங்களாய் பிரிந்தது. Divided. The house is divided. The church is divided. The organization is divided. When you have a rebellion in the organization. எங்க ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து பேசுற காரியம் இருக்கிறதோ அந்த இடத்துல பிரிவினை இருக்கும். You see, any church is getting divided because of rebellion. எதிர்த்து பேசுற இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு பிரிவினைகள் When சபையில் somebody is rebelling against the pastor, போதருக்கு விரோதமா எதிர்த்து when பேசுறாங்க, somebody is rebelling against the organization, சபை நிர்வாகத்துக்கு விரோதமா எதிர்த்து they take few பேசுறாங்க. people away and they make their own kingdom சில கூட்டத்தை அழைத்துக் கொண்டு தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி விடுவார்கள். because they don't like to be under the king. ஏன்னா ராஜாவுக்கு
கீழே இருக்க விரும்ப மாட்டார்கள். Because they feel I am more talented than the pastor. போதகரோட மிகுந்த தாளந்துள்ள என்று I நினைப்பார்கள். can do many things than the pastor. போதகரோட அதிகமான காரியத்தை செய்ய முடியும் என்று So நினைப்பார்கள். rebellion makes you take away people and start another kingdom. எங்க எதிர்ப்பு இருக்கிறதோ அல்லது எதிர்த்து பேசுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு பிரிவினை இருக்கும். தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்கள். 10 tribes went with Israel. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலாக இருந்தது. இஸ்ரவேலோட போனார்கள். But 2 tribes, 2 கோத்திரங்கள் David, Judah யூதா and Benjamin, stayed together. யூதா பென்ஜமின் ஒன்றாக இருந்தார்கள். Praise the Lord. 10 went off. 10 கோத்திரங்கள் போய்விட்டது. 2 is enough for God. ரெண்டு பேர் தான் ஆண்டவருக்காக. Praise the Lord. 2 is enough for God. ஆண்டவருக்கு 2 போதும். Judah and Benjamin were together. யூதாவும் பென்யமீனும் ஒன்றா I இருந்தாங்க. want to tell the church today, சபைக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? don't look at number 10, the big things. Look at 2, which has God's favor. பெரிய கூட்டத்தை பார்க்காதீங்க. 2 பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய தயவுள்ள ஒரு கூட்டத்தில் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். And Judah, this was 2. One was 10 tribes, one was 2 tribes. 10 கோத்திரங்கள் ஒன்றாகவும் 2 கோத்திரங்கள் ஒன்றாகவும் 2 ராஜ்யங்கள் And பிரிந்தது. during this time, இந்த காலகட்டத்தில் Elijah, Hosea, they all came to Israel to prophesy. எலியா, ஓசியா இந்த தீர்க்கதரிசிகள் வந்து இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க வந்தார்கள். Hosea, somebody read Hosea 9:17. ஓசியா 9:17 வாசிங்க. செவி கொடாமல் போனபடியால் Amen. தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். Praise the Lord. அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். Praise the Lord. Israel, there was a prophecy on Israel. இஸ்ரவேலை குறித்து ஒரு The 10 தீர்க்கதரிசனம் tribes, they said they become wanderers among the nations. இந்த 10 கோத்திரத்தாரும் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள் என்று ஓசியாவை கொண்டு கர்த்தர் சொன்னார். God sent Assyrians, the Assyrians, to capture the 12 இந்த tribes. 12 கோத்திரங்களை சிறைப்பிடிப்பதற்கு அசீரியர்களை கர்த்தர் அனுப்பினார். And they were taken captive. சிறைப்பிடிக்கப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. இதெல்லாம் கண்ட்ரி, சிரியா, ஈராக், இப்ப இருக்கிறீங்களா எல்லாம் இதே கண்ட்ரி தான். All these modern countries are countries which are fighting with Israel. இந்த நவீன உலகத்தில் இருக்கிறதான அதே அந்த சீரியர்கள் அவர்கள்லாம் சீரியர்கள்லாம் யுத்தம் செய்வதற்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாக. Now Daniel, பக்கத்து சொல்லுங்க Daniel. Daniel was with Judah. தானியேல் யூதாவோடு கூட இருந்தார். Daniel did not go to Israel. The 2 tribes were staying back and Daniel was with Judah. 2 கோத்திரங்கள் தனியா இருந்து சொன்னல அந்த 2 கோத்திரத்தோடு கூட இந்த தானியேல் தங்கி இருந்தார். God's hand was on Judah. கர்த்தருடைய கரம் யூதாவின் மேல் இருந்தது. Praise the Lord. They were prospering. செழிக்கும்போது They were doing very nice things. தாங்க நல்ல காரியம் They செய்தாங்க. were not doing what the Israel people were doing. ஜனங்கள் செய்த காரியம் செய்யவில்லை. But God also, they also fell down in God's eyes. அவர்களும் கர்த்தருடைய பார்வையில் விழுந்தார்கள் என்று வசனம் So God சொல்கிறது. sent the Babylon. ஆகவே ஆண்டவர் அவர்கள் மீறுதல் நிமித்தம் தவறுகள் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறையாக அனுப்பினார். Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார். நம்ம சின்னதா ரொம்ப பெருசா இருக்கு Nebuchadnezzar. Nebu. God sent Nebu. நெபுவை கர்த்தர் அனுப்பினார். Praise the Lord. God sent Nebu. நேபுகாத்நேச்சாரை He says, Judah, you need to capture them and take them captive back to Babylon. யூதாவை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்து நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் அனுப்பினார். Because of their disobedience. உன்னுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம். Because of their going away from the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்களும் போனபடியினார். There was a punishment given. ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுத்திருந்தார். Let me tell you in the modern church இந்த now. நவீன உலகத்தில் நடக்கிற காரியம் ஒன்றா You சொல்லட்டும். will never escape God's punishment. ஆண்டவருடைய தண்டனைக்கு என்னைக்கும் எப்பொழுதும் தப்பித்து போக முடியாது. We can say about grace. கிருபை பத்தி பேசலாம். We can talk about God was grace. ஆண்டவர் கிருபை உள்ளவர் பேசலாம். But His punishment will come. ஆனா அவருடைய தண்டனை நிச்சயம் வரும். You think you are escaping? No. நான் தப்பிச்சிட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. God will punish you somewhere. ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல தண்டிப்பார். Go through. If you're going to go against the Lord, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்வீர்களா? if you're going to disobey the Lord, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் He will have a punishment. அவர் ஒரு தண்டனையை கொண்டு If you're வருவார். going to go through that, அதை கடந்து போவீங்களா? you will find grace. தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி வந்தீங்கன்னா கிருபை கர்த்தர் So கொடுப்பார். God, they found grace கிருபை கிடைத்தது அவர்களுக்கு. because God says, I'm going to have you captive only for 70 years. என்ன ரொம்ப நாள்ல 70 வருஷங்கள் அல்லது 70 ஆண்டுகளை சிறைப்பிடிக்க வைப்பேன் அவ்வளவுதான் என்று சொன்னார். So now when it started from Abraham, ஆபிரகாம்ல ஆரம்பித்தோம். எங்க ஆபிரகாம் எங்க வந்தாருங்க? இப்போ தூங்காம சொல்லுங்க, முடிக்க போறேன். From Abraham எங்க வந்தாருங்க? He came from a place called Ur, என்ற ஒரு which is Iraq. அதான் இன்னைக்கு நவீன உலகத்தில் ஈராக். Then he went all the way to Euphrates River. யூப்ரேட்ஸ் நதியின் இடத்துல வந்தார். He captured there. அங்கே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். And then suddenly what happened? திடீரென்று நடந்தது.
his son Isaac, அவருடைய மகன் ஈசாக்கு, then Joseph. யோசேப்பு They went to Egypt, எகிப்துக்கு போனார்கள். and Egypt they became a big nation, எகிப்து பெரிய தேசமாய் but they மாறியது. became a slave in Egypt. ஆனா எகிப்திலே இவர்கள் அடிமையா இருந்தார்கள். So who came here? யார் வந்தா? Moses came. மோசே வந்து விடுவிக்கும்படியாக நேற்று. Right, Moses came, and that is called Exodus. மோசே வந்தபோது அது யாத்திராகமம் When God spoke to them through the judges, நியாயாதிபதிகளை கொண்டு கத்த then பேசினார். God spoke United Kingdom. ஐக்கிய ராஜ்யங்கள் போன்றது யாரு United Kingdomல இருந்தா? ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்தவர்கள். David, Solomon, and Saul, they were all together. They were happy. They were happy Israel. சவுல், தாவீது, சாலமோன் காலகட்டத்தில் ஐக்கிய ராஜ்யங்கள் இருந்தது. Because of சந்தோஷமாக disobedience, கீழ்ப்படியாமை நிமித்தமாக because Solomon's son could not take it over, God divided the kingdom. சாலமோனுடைய மகன் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியாதபடி ராஜ்யங்களை இரண்டாக பிரித்தான். How it happened? Israel 10 tribes and 2 tribes. இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரம் போனார்கள், யூதாவுக்கு 2 யாரு கோத்திரம். இஸ்ரவேலை கேப்டிவேட் பண்ணிட்டு போனா? இவன் பின்னாடி தூங்கிட்டாங்களா பாருங்க. யாருங்க? Sister Rebecca? Yeah, very good. Assyrians when came and took captive of Israel. சீரியர்கள் வந்து இஸ்ரவேலை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். But who came to take captive of Judah? யூதாவை சிறைபிடிக்க வந்தது யார்? Nebuchadnezzar from Babylon, the king, came to take Daniel. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தானியேலை அவனோடு கூட இருந்த ஜனங்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போனான். Now, I'll finish now. இப்பொழுது நான் சொல்லி முடிக்கிறேன். As per God's prophecy, 70 years of captivity was over. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி 70 ஆண்டுகளுடைய சிறையிருப்பு முடிந்தது. You remember when the Nebuchadnezzar was there, the kingdom of Babylon was destroyed and Medes and Persians took over. நேபுகாத்நேச்சர் இருந்த அந்த காலத்திலே பாபிலோன் அழிக்கப்பட்ட பிறகு பெர்சியர்கள் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தை எடுத்து Anybody remembers anybody remembers the head? அந்த தலையை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்குங்களா? யார் பைபிள் காலேஜ் பசங்க தலையில என்னங்க? What was that? The statue. அந்த சிலையம் கண்டானே. What is gold? தலை எது பொன்னா இருந்தது? Babylon, the reign of Babylon. பாபிலோனுடைய ஆளுகை தான் தலை. The gold period was over. அந்த தலையினுடைய ஆளுகை முடிந்து விட்டது. Then there was a silver, which is what? Medes and Persians. அதுக்கு பிறகு வெள்ளி, அது வந்து அங்க பெர்சியர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். மேதியா That was also destroyed. Then there came another one, brass. அதுக்கு பிறகு வெண்கலம், Which is what? Greek. இதெல்லாம் உலகத்துல நடந்ததுங்க. And then there's another one which is called what? அதற்கு பிறகு Romans. ரோமனுடைய ஆளுகை. கதையில நல்லா கேட்டீங்க. During Daniel 70 weeks when Daniel was praying, தானியேலுடைய 70 வாரங்களில் the angel came தூதன் வந்தான். and he said, சொன்னான், 70 weeks I'm going to give a prophecy. 70 வாரங்கள் உனக்கு நான் தீர்க்கதரிசனங்களை When the சொல்லுவேன். commandment for you to go and rebuild Jerusalem, எருசலேமை மறுபடியும் கட்ட வேண்டும் என்ற கட்டளை வந்தபோது I will start the 70 weeks. அன்னைக்கு தான் நான் 70 வாரத்தை ஆரம்பிப்பேன். From going forth of the commandments to restore and build Jerusalem, எருசலேமை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கான கட்டளை வரும்போது the first week started that time. அந்த முதல் வாரம் என்னைக்கு எருசலேமை கட்டி எழுப்பினாலும் அன்னைக்கு தான் முதல் வாரம் You ஆரம்பிக்கப்பட்டது. know when was that? என்னைக்கு தெரியுமா அது நடந்தது? When Nehemiah went and asked Darius, Darius is another king. She went and asked him, and he says, "Go back to your place and build Jerusalem." நெகேமியா போய் தனக்கு எருசலேமை கட்ட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அனுகூலமான வாசலை அவளுக்கு திறந்தார். That time, 70th week, அந்த prophecy started. அந்த நேரத்தில் தான் 70 வாரங்களுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறிற்று. They went back and they built the temple. திரும்ப போய் அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டினார்கள். How many temple was this? எத்தனாவது தேவாலயம் இது கட்டப்பட்டது? Second. அவர் பேர் எழுதிங்கப்பா. செகண்ட் சொல்லியிருக்காரு. யார் இவர்? யாருப்பா? ஜாபேஸ், you are noting it down. Brother Samuel இப்போ முடியும் போது சொல்றாரு பாருங்க. Second temple. Yeah, who built the first temple? முதல் தேவாலயத்தை கட்டியது யார்? யாரு? இந்த சாலமோனா? King Solomon. Okay, praise the Lord. So he built the second that was destroyed. அது முதல் ஆலயம் இடிக்கப்பட்டது. So who built the second temple? இரண்டாவது ஆலயத்தை கட்டினது யார்? Jeremiah, Nehemiah, Ezra, all of them. Amen. எஸ்ரா எல்லா ஜனங்களும் சேர்ந்து But it was கட்டினார்கள். not looking like the first temple. முதல் ஆலயத்தை போல அது கிடையாது. They rebuilt the
first temple. இரண்டாவது கட்டல முதல் ஆலயத்தை திரும்ப கட்டினார்கள். They only rebuilt the walls, they rebuilt the things which are inside. It was not the new temple. புதிய ஆலயம் அல்ல, ஏற்கனவே இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை திரும்ப அந்த மதில்களை கட்டினார்கள். Now when this happened, did you see the picture? இந்த படம் தெரியுதுங்களா? என்னங்க இது? ஏதோ ஃபர்ஸ்ட்ல ஏதோ சொன்ன மாதிரி இது. I told you, remember this picture? இந்த படத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க சொன்னல. Micah 5:2. மீகா 5:2. The prophecy was true. தீர்க்கதரிசனம் உண்மை உள்ளது. The birth of Jesus happened at the first century of Roman Empire. ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த அந்த முதல் நூற்றாண்டிலே இயேசு பிறந்தார். Babylon over. பாபிலோனுடைய அடிமைத்தனம் முடிந்து விட்டது. Persians over. பெர்சியனுடைய அடிமைத்தனம் முடிந்து விட்டது. Greek over. கிரேக்கனுடைய காலகை முடிந்து விட்டது. ரோமர்கள் ஆளுகை செய்யும் போதுதான் இயேசுநாதர் பிறந்தார். Amen. So that's why they asked the Lord, when you are going to redeem us from Roman Empire. ரோம சாம்ராஜ்யம் ரோமனுடைய அடிமைத்தனத்தை எப்போப்பா எங்களை விடுவிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டார்கள். The full seventh thing comes to a completion. எல்லா காரியங்களும் ஒரு முடிவுக்கு வருகிறது. From Abraham till Jesus. இயேசு வரைக்கும் அது நிறைவேறி இருக்கிறது. Till the cut off time. அந்த சங்கரிக்கப்படுகிற நாள் வரைக்கும். Till the cut off. அது மேசியா As I told you, நாள் வரைக்கும். these are the Egypt, these are the Assyrians, Babylon, Media, Persia, Greece and Rome. எகிப்து, அசீரியர்கள், பாபிலோன், மேதியர்கள், கிரேக்கர்கள், ரோம சாம்ராஜ்யம் கிடையாது. Somebody read the 26th verse of Daniel 9 chapter. தானியேல் 9:26 வாசிங்க. இந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். Hold on. So when the 62 weeks, he's talking about 7 weeks to build the temple, rebuild the temple. தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்கு 7 வாரங்களை குறித்து பேசி இருக்கிறார். Then the Messiah is coming. அதற்கு பிறகு மேசியா வருவார். Then 62 weeks, which is 434 years. 62 வாரங்கள் சொல்லும்போது 430 வருடங்கள். So 434 years plus 49. 434 ஆண்டுகள் 49. எவ்வளவு வருதுங்க? 4 3 69 into 7 எவ்வளவுங்க? 483 weeks is over. When Messiah was cut off at the death, at the crucifixion of Jesus, the Messiah is cut off. So which means 69 years over. 483 வருடங்கள் முடிந்தது என்று சொல்லும்போது 69 வாரங்கள் இந்த கணக்கின்படி முடிந்து விட்டது. Matthew 24:15. மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. Hold on. இப்போதான் கிளைமாக்ஸ். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் கதை கேட்ட மாதிரி ஜாலியா இருந்தது. வாட் இஸ் திஸ்? என்னங்க அருவருப்பு? பாழாக்குற அருவருப்பு அது வந்துருச்சா? Has it come? 69 weeks is over. 69 வாரங்கள் முடிந்து விட்டது. When Jesus would die, it got over. இயேசு மரித்த உடனே மேசியா சங்கரிக்கப்பட்ட போது There's an interval. அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. All these 69 years I talked about Jews. 29 வாரங்கள் சொல்லும்போது யூதர்களை பற்றி தான் I talked about Abraham. ஆபிரகாம் பற்றி I talked பேசினேன். about David, Solomon, Saul, தாவீது, சவுல், சாலமோனை பற்றி Joseph. யோசேப்பு. I talked about all of them. எல்லாரை பற்றி But பேசினேன். at the end of Jesus' crucifixion, ஆண்டவராக இயேசுவுடைய சிலுவையில் அறையப்பட்டதுடைய முடிவிலே they did not recognize the Messiah. மேசியாவை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனார்கள். That's why there's a gap between the 69th and the 70th week. ஆகவே தான் 69க்கும் அந்த 70வது அந்த வாரத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி You இருக்கு. know why? ஏன் தெரியுமா? So that you and me can get the repentance and be part of the salvation. நீங்களும் நானும் மனம் திரும்பி அந்த ரட்சிப்பில் ஒரு பங்காய் மாற வேண்டும். ஒரு பெரிய இடைவெளி அப்பா கிருபை. Brothers and sisters, because they refused the Messiah. மேசியா வேண்டாம் என்று ஒதுக்கினபடியினாலே He says, I'm going to go to the Gentiles. நான் புறஜாதியருக்கு ரட்சிப்பை அனுப்புவேன்னு சொன்னார். That's why on the day when he died, ஆகவே அவர் மரித்த அந்த நாளில் you and me got the salvation. மரித்த நாளில் கிருபையா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. There's an interval between the 69 and the 70th week. 69 வாரங்களுக்கும் அந்த 70வது வாரத்துக்கும் ஒரே ஒரு இடைவெளி ஆண்டவர் வைத்தார் நமக்காக. The moment the 70th week starts, 70வது வாரம் ஆரம்பித்த மாத்திரத்தில் everything will end. எல்லாமே முடிவுக்கு வரும். There will be a tribulation for 7 weeks, 7 years. வருஷங்கள் உபத்திரவ காலம் வரும். That is the time when the Jews will realize இந்த நேரத்தில் யூதர்கள் புரிந்து கொள்வார்கள். that this is the true Messiah. உண்மையான மேசியாவை சிலுவையில் அறைந்து விட்டோம். At the end of the 7th year, இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவிலே Jesus is going to come back in the second coming. இயேசு மறுபடியும் வர போகிறார். But there's something in between. ரெண்டுத்துக்கு
that I am காரியம் excited about. வியப்படைகிறேன். Before the 70th week starts, 70வது வாரம் Before the ஆரம்பிப்பதற்கு tribulation முன்பாக, starts, உபத்திரவகாலம் before the ஆரம்பிப்பதற்கு second முன்பாக, coming of Jesus, இயேசு இரண்டாவது வருகைக்கு முன்பாக there's a rapture. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரப்போகிறது. The 69 is over. 69 முடிந்து விட்டது. Before the 70 comes, அந்த 70வது வாரம் the வரதுக்கு முன்னாடி church will be raptured. சபை எடுத்துக் கொள்ளப்படும்.